2002 நவம்பர் 4 அன்று ரமணா என்ற திரைப்படம் தமிழ்நாட்டில் வெளியாகி மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அரசு அலுவலகங்களில் உள்ள ஊழலை முற்றிலுமாக ஒழிக்க போராடும் ஒரு மனிதனாக புரட்சி கலைஞர் அவர்கள் போராடியிருப்பார். ஆன்டி கரப்ஷன் போர்ஸ் என்ற இயக்கத்தை நடத்தி அதில் தன் முன்னாள் மாணவர்களை வைத்து அரசு அலுவலகங்களில் உள்ள ஊழலை முற்றிலுமாக ஒழிக்க போராடியிருப்பார். இந்த படத்தை எழுதி இயக்கியிருப்பவர் AR முருகதாஸ் என்ற சிறுவன். இவர் கள்ளக்குறிச்சி பகுதியில் உள்ள கிராமங்களில் பிறந்து மிக எளிமையான மனிதர் போல் காட்சியளித்திருப்பார். தன் ஊரை தன் படத்தில் காட்ட வேண்டும் என்பதற்காக முதல் ஊழல் கொலை கள்ளக்குறிச்சி பள்ளியில் எடுத்திருப்பார் AR முருகதாஸ் அவர்கள். புரட்சி கலைஞர் அவர்கள் 2004 தேமுதிக என்ற கட்சியை உருவாக்க இந்த படம் மிகவும் ஒரு அடித்தளமாக அமைந்தது என்றால் அது மிகையாகாது. ரமணா படத்தில் வரும் பெரிய தாதாவாக விஜயன் வருவார். என்ன பார்க்கிற, தமிழ்நாட்டில் யாருக்கு வேண்டுமானாலும் போன் செஞ்சுக்க, உனக்கு 3 சான்ஸ் தரேன் என்று விஜயகாந்திடம் கூறுவார். அதே போல் விஜயகாந்த் அந்த தாதாவிற்கு, நீ தப்பிக்க என்ன பார்க்கிற, தமிழ்நாட்டில் யாருக்கு வேணாலும் நீ போன் பண்ணு, உனக்கு 3 சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த டைலாக சொல்லுவார் பாருங்க புரட்சி கலைஞர் விஜயகாந்த். பட்டையை கிளப்பியிருப்பார். ரமணா ஒரு மாபெரும் வெற்றி படமாகும்.